கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கர்த்தருடைய பந்திக்கான செய்தி ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த வாரம் ஆண்டவர் இந்த மக்களுக்கு என்ன நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய சத்தம் என்ன எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டபோது மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பேச சொன்னார். அல்லேலூயா, இருக்கீங்களா? இன்னைக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் இந்த பூமியிலே பரலோகத்தின் தேவன் பிதாவாகிய தேவனுடைய முதல் வார்த்தையே மன்னிப்பு தான். அவர் மன்னித்ததினால்தான் நீங்களும் நானும் இன்னைக்கு பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆதாமை முதலாவது ஆண்டவர் தண்டித்த போது முதல் மனுஷன் ஆதாமை ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். அதன் பிறகு தேவன் பைபிளில் நம்ம பார்க்கும்போது மனிதனுடைய முதல் மனிதன் ஆதாமின் மூலமாய் பிறந்ததே காயின் தான். முதல் பிறந்த மனிதன் யாரு? காயின். ஆனால் அந்த பிறந்த முதல் மனிதனே அந்த ஆதாமுக்குள் இருக்கிற அப்படியே குணங்கள் என்ன ஆயிடுச்சு? காயினுக்குள் வந்துருச்சு. அதனால தான் காயின் ஒரு கொலைகாரனா மாறினா. அவன் கொலைகாரனா மாறினதுனால ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்கும்போது, உன் சகோதரன் எங்கேன்னு கேட்டபோது அவன் பொய் சொல்ல ஆரம்பிச்சான். ஆதாமுக்குள்ள என்ன இருந்ததோ அதே தான் காயினுக்குள்ள. முதல் மனிதன் ஆதாம், முதல் பிறப்பு காயின். ஒரு ஆமென் இல்லையா? அந்த காயின் தான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவரே என்னை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நோக்கு ஒரு அடையாளத்தை போட்டார் பாருங்களேன். அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேன், மனிதனுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வரும் தெரியுங்களா? இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளணும்னா மன்னிப்பு அவசியம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் மன்னிப்பு. சொல்லுங்களேன், உங்க குடும்பம் நன்றாக இருக்கணும்னா என்ன வேணும்? உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்? மன்னிப்பு மிக மிக அவசியமா இருக்கு. அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசட்டும். சபையில் இருக்கிற விசுவாசிகள் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா முதலாவது என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவன் மன்னிக்கணும். ஊழியக்காரன் விசுவாசியை மன்னிக்கணும், விசுவாசி ஊழியக்காரனை மன்னிக்கணும். சபை தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும்னா பிதாவாகிய தேவன் மன்னித்ததனால தான் இன்னுமே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நாம் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை என்னைக்கோ கிடைக்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஆண்டவர் நம்மை மன்னித்ததுனாலே. முந்தின ஆதாம் செய்த தவறு நிமித்தமாய் காயின் தன் பிள்ளையை, சகோதரனை அவன் தண்டித்தான், அவன் கொலை செய்தான். அதே பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த உடனே ஆண்டவர் தம்முடைய முதல் வார்த்தையே, பிதாவே இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், தாங்கள் செய்கிறதே தெரியல, இவர்களை மன்னியும் என்றார். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவமே மன்னிப்புல தான் இருக்குதுங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பூமியில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் சொல்லுங்களேன், மன்னித்தால் நீ மன்னிப்படைவீர்கள். இந்த நாள் செய்தி என்ன தெரியுங்களா? உட்கார சைஸை பார்த்தா தெரில, நீங்க எல்லாம் என்ன இருக்கீங்க? ஆண்டவர் மாதிரி உட்காராதீங்க. மன்னிப்பு கேட்குறவன் எப்பவுமே இப்படி தான் பணிஞ்சிருக்கணும். ஆண்டவர்கிட்ட எப்படி இருப்பான்? பணிஞ்சிருப்பான். மன்னிப்பு கொடுக்கிறவர் தான் கொஞ்சம் நிமிர்ந்து இருப்பார். எப்பவுமே எக்ஸ்கியூஸ் கேட்குறவங்க எப்பவுமே அவங்களுக்குள்ள தன்னை போல ஒரு
சொல்லுங்களேன், உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. எப்பவுமே ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கும்போது ஆண்டோட தயவு கேட்குறவன், ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கன்னா, ஒரு வேலைக்கு ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறான்னா, அவன் எப்பவுமே என்ன செய்வான்? ஒரு முதலாளிகிட்ட போய் ஆர்டர் பண்ண மாட்டான், ரிக்வெஸ்ட் பண்ணுவான். நம்மளாம் எப்படி இருப்போம்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா நீங்கள் தண்டிங்க, நீங்களாச்சு உங்கள் ஆண்டவன் உங்கள் பிள்ளைகளாச்சு அப்படின்னு போயிடுவோம். இன்றைக்கி சொல்கிறேன், பரலோகம் மன்னிப்பதுக்குரியதான ஒரு இடம். அந்த பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போகணுன்னா அவனுடைய கீயே வானத்தின் பலகணிகள் திறக்கணும்னா நீ மன்னிச்சின்னா மட்டும்தான். ரொம்ப இன்றைக்கி முக்கியமான ஒரு தாட்டு நான் உங்களோட பேச வந்திருக்கேன். ஆனால் முடியாத காரியம் அது. ஒரு மாதிரி விரைச்சி உட்காந்துருக்கீங்க. என்னதுங்க சொல்லுங்க, என்னது என்னது முடியாத காரியம். மன்னிப்பு கேட்கறதும் முடியாது, மன்னிக்கிறதும் லேசில் நம்ம மன்னிப்பு கேட்ட மாட்டோம். நம்ம தவறிட்டோம், தவறு செஞ்சோம்னா மன்னிப்பு கேட்கறதும் தப்பு. பயங்கரமாக கோபம் வரும் நமக்கு. மன்னிப்பெல்லாம் அவனுக்கு மன்னிப்பு அவன்கிட்ட போய் எதுக்கு? அதே ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான், அவனை மன்னிப்பு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. ரெண்டுமே கஷ்டம். நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க, நான் அனுபவப்பட்டிருக்கேன். உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாவே தெரியுது. மன்னிப்பு கேட்குறதும் கஷ்டம். ஒரு சாரி கேட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ நன்மை நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் மன்னிப்பு மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் இன்றைக்கி என்றைக்கோ எங்கேயோ இருந்திருப்பீங்க. அவனை மன்னிச்சிருந்தீங்கன்னா அவன் இன்றைக்கி உலகத்தில் இருந்திருப்பான், உங்கள் கூட இருந்திருப்பான், உங்கள் நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ தான் யோசிக்கணும். உட்காந்து இங்கே யோசிக்காதீங்க, வீட்டில் போய் யோசிங்க. அல்லேலூயா. உன் உடன்பிறப்புகளை சும்மா ஒரு மன்னிச்சிருந்தீங்கன்னா அவன் உன்னை இன்னைக்கு காலில் விழுந்திருப்பான். மன்னிக்கிறவன் எப்பவுமே மேலே தான் நிற்பாங்க. அதனால தான் இயேசு உங்களுக்கு இன்னைக்கு செய்தியே மன்னித்தால் மன்னிக்கப்படுவீர்கள். எப்படிங்க இன்னைக்கு செய்தி தலைப்பு என்னது? பிதாவாகிய தேவன் உங்களை எதிலெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிற உங்கள் பார்ட்னரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் மன்னிக்கணும். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு மன்னிப்பின் மாதமாக எடுத்துங்களேன். ஏப்ரல் மாதம் என்ன எப்படி மாதம் சொல்லுங்களேன்? என்ன மாதம்? மன்னிப்பின் மாதம். மன்னிப்பு கேட்குறவங்ககிட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதத்தில்? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, உங்கள் ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஃபோன் பண்ணுங்கள். 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன ஃபுல்லுங்க? எத்தனை பேர் ஃபுல் பண்ணியிருப்பீங்க? லைஃபே ஃபுல் பண்ணுறோம். 1ஆம் தேதி மட்டும் எதுக்கு லைஃப்? எப்பவும் ஃபுல் தான். மூடர்கள் தினமாக இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி யார் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். இன்னைக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். ஆண்டவர் உங்களை வார்த்தை உங்களோடு பேசுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் மனைவியை மன்னிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் கணவனை மன்னிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மன்னிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் பெற்றோரை நீங்கள் மன்னிங்க. வந்தவங்க மன்னிக்கப்படுவீர்கள். ஹலோ, என்னது கேட்கல? இங்கே நீ வந்துட்ட இந்த மாதத்தில் சொல்லுங்க, மன்னிப்பு நீ கடிதம், மன்னிப்பு கடிதத்தோடு வந்திருக்கீங்க. நிறைய நேரம் நம்ம கடிதம் ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். நிறைய நேரம் நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம மன்னிக்காமல் நம்ம ஜெபிக்கக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கி யாரெல்லாம் எனக்கு மைண்டில் இருக்காங்களோ அவங்கள இது வரைக்கும் என் மைண்ட்லேருந்து அவங்க என்னை விட்டு போகலை, இன்றைக்கி அவங்கள ஃபோன் பண்ண போகிறேன். என் ஆண்டவர் மன்னிக்க போகிறாரு. அவர் மன்னிச்சிட்டாருன்னா பரலோகமே ஓப்பன் ஆயிருமா? இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவன் மன்னிக்கிறானோ மன்னிக்கலைங்கிறது அவன் பாடு, கத்தற்பாடு. இருக்கீங்களா? பேசுறது புரியுதா புரியலையா? நீங்கள் மன்னிக்கிறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க. மன்னிப்பு கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, மன்னிப்பு கொடுக்குற இடத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் உங்களை மன்னிக்கலை. வேலைப்பார், எப்பவுமே உனக்கு இதே வேலை தான்ப்பா. இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே
என் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி அடையாதது காரணமே 2 காரியம். எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறேன், 2வது சாரின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆண்டவரே, ஒரு ஃபேமிலி லைஃப்பில் எங்கே முடியாதுன்னு நீங்கள் இருக்கீங்களோ அங்கே தான் உங்கள் குடும்பம் தோல்வி அடைகிறீங்க. இன்றைக்கி 2 காரியத்தை கற்றுங்க. ஹலோ, இருக்கீங்களா? எதை சொன்னாலும் சரின்னு போயிருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது எதை சொன்னாலும் சாரின்னு போயிருங்க. உங்கள் ஃபேமிலி லைஃப்லையாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதை சொல்கிறாரு அப்படியே நம்புங்க. நீங்கள் நல்லா பெரிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ரலையிலேயே சொல்லுங்களேன். வசனத்துக்குள்ளே போகலாம். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 35 வசனம் முடிய பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்? ஹலோ, எங்க 2 3 பேர் என் நாமத்தினாலே, சொல்லுங்க, எங்க நீ கூடுறியோ, ஹலோ, அங்க நான் இருப்பேங்கிறார். நீங்க கூடுற இடம் கர்த்தருடைய இடமா இருக்கணும், கர்த்தர் தங்க இடமா இருக்கணும். நீங்க கூடுற இடத்துல கர்த்தர் இருக்காரா? பிரதர், நீங்க வீட்டில் இருக்கீங்கன்னா கர்த்தர் அங்க இருக்கணும்னா ஆண்டவருடைய நாமத்தில் நீங்க கூடி இருக்கணும். நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்க ஆண்டவருடைய நாமம் இருக்கணும். வேலைக்கு போறீங்களா, அங்க ஒரு நாமம் இருக்கணும். ஒருத்தரோட பேசுறீங்களா, அங்க எங்கேயாவது சொல்றீங்களா எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது ஆண்டோட நாமத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையினால இருக்கேன்னு சொல்லுங்க. அவருடைய நாமத்தை நீங்க சொல்லும் போது அவர் அங்க இருப்பாரா? இப்ப பேதுருக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வி? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? யார் யார் வந்தா? யார் என்கிட்ட வந்தா? என் சகோதரன் ஒரு குற்றத்தை பண்ணிட்டு என்கிட்ட வந்துட்டான், அவனை நான் எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்கிறான். ஹலோ, இருக்கீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, முதலாவது உன் சகோதரன் உன்னிடத்தில் வருகிறானா? அப்படி உன் சகோதரி உன்னிடத்தில் வருகிறாளா? அப்படி வந்தால் நீ எத்தனை முறை நான் மன்னிக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறானே. என் ஆண்டவருடைய தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றேன், பேதுருடைய வாழ்க்கை எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் மேல அவன் நேசிக்கிறாயான்னு கேட்க காரணமே அவனுடைய இருதயம் பெருசா இருந்தது. எப்படிப்பட்ட இருதயமா இருந்ததுன்னா, மன்னிக்கக்கூடிய இருதயமா இருந்ததுனால நான் எவ்வளவு முறை மன்னிக்கணும் ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, நான் அதை நான் செய்கிறேங்கிறான். ஹலோ, நீங்க ஆண்டவரிடத்தில் வரும்போது எங்க 2 3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ, கூடி இருக்கிறது நான் வருவேன். வந்த பிறகு அந்த இடத்துல என்ன செய்வேன்? ஆண்டோடைய நாமம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஆண்டவர் கூடி வரும்போது யார் வந்துட்டா சொல்லுங்க? ஆண்டவர் வந்து நடுவில் இருக்கிறாரா? ஆண்டவர் நடுவில் இருந்த பிறகு சொல்லுங்க, இப்போ என்ன கேள்வி வருது? இப்போ எத்தனை தடவை? ஹலோ, வாசிக்கிறியா இல்லையா? கையில் இருக்கா இல்லையா? எத்தனை முறை நான் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே, மன்னிப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, என் சகோதரனை மன்னிக்கணும்னு கேட்டான். அடுத்தது 7 தரம் மட்டுமோ என்றார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க. நீங்கள் எத்தனை முறை நீங்கள் மன்னிப்பு கொடுத்துருக்கீங்க? எத்தனை முறை நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க? சில பாவங்கள் இன்னும் உங்களை மன்னிக்க முடியாம, இன்னும் உங்களுடைய குறைவுகள் உங்கள் வாழ்க்கையிலே அது மீண்டும் மீண்டும் அது தலை தூக்க காரணம் என்னவென்றால்,
எந்த சகோதரன் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ அவனை எத்தனை முறை மன்னிக்கணும்னு பேதுரு கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 70 முறை நீ மன்னி. இன்னைக்கு சபை மன்னி, குடும்பமே நீ மன்னி, பிள்ளைய நீ மன்னி. இன்னைக்கு நீ மன்னிச்சினா தான் ஆண்டவர் சொல்றாரு உன்னை என்ன செய்வேன். ஆமே, வாசிச்சு பாருங்க. ஆமே, அது நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 35ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹலோ, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவனுக்கு ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவருடைய குற்றத்தை மன்னித்தால் மட்டும்தான் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது. உன் கூட இருக்கிற சகோதரனை, உன் கூட இருக்கிற சகோதரியை, உன் குடும்பத்தை நீ மன்னி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபையை, தேவ சபையை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமென் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் மன்னித்தேன் என்றால் நான் மன்னிக்கப்படுவேன். இன்றைக்கு நான் மன்னியாமல் இருப்பதனால் தான் என் தப்பிதங்கள் மீண்டும் மீண்டும் நான் தவறிட்டே இருக்கேன். ஏன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அந்த தவறவன் மீண்டும் மீண்டும் செய்கிறான் என்றால் அவன் பிறனை மன்னியாமல் இருப்பதினாலே. உன் குற்றம் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வருவதனுடைய மிக மிக காரணம் என்னவென்றால் இன்றைக்கு அவன் தன் சகோதரனை மன்னியாமல் இருப்பதினாலே. ஹல்லேலூயா. உன் பெற்றோரை நீ மன்னி, உன் உடன்பிறப்புகளை மன்னி, உன் ஆமீன் உலகத்தில் நீ நேசித்த நண்பர்கள் ஒருவேளை அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பி இருப்பார்கள், அவங்களை மன்னி. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி கொடுத்தது சிலுவையிலே அறையப்படும் போது தான் மன்னிச்சாரு. நினைச்சு பாருங்க. உண்மையா சொல்றேன், ஒரு வியாதி குணமடையணுங்கிறா கூட இயேசு பாருங்க 38 வருஷமா ஒருத்தன் வியாதிக்காரனா இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ சுகமாகுன்னு சொல்லவே இல்லை. இயேசு என்ன மன்னிச்சாரு சொல்லுங்க? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே 38 வருஷமா இருந்த வியாதி அப்பவே அவன் நல்லாயிட்டான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இன்னும் படுக்கை இருக்கு. ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் வீடு படுக்கையா தான் இருக்கு. அந்த போட்ட இடத்தை விட்டு எழும்ப முடியல. ஒருவேளை வியாதிக்காரங்க யாரோ உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இன்னைக்கு போய் அவங்கள மன்னிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். என்னோட ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச சொன்னார். யாருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்குது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இது ஆசீர்வாதம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் யாரோ ஒருத்தர் படுக்கை போட்டு இருக்காங்க, அவங்க எத்தனை மாத்திரை மருந்து சாப்பிட்டும் கூட குணமடையலைன்னா அவங்கள நீங்கள் போய் இன்றைக்கி மன்னிச்சிருங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போன்னு சொல்லுங்க. உண்மையாக சொல்கிறேன், அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ ஜெபிச்ச ஜெபத்தை காட்டிலும் அவனை மன்னி அதுக்கப்புறம் எழுந்து நடந்துடுவான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எங்களோட பேசுகிற 38 வருஷமாக வியாதிக்காரனே உங்களால் எழுப்ப முடியும்னா இன்னைக்கு ஏன் ஜபம் செய்ய முடியாதது? என் கிரியை செய்ய போகுது. ஆமே, விசுவாசம் இல்லாத ஜபம் செத்தவனுக்கு சமம், செத்த கிரியை. அப்போ செத்து போன எனக்குள்ள இருக்கிறது விசுவாசம் இன்னைக்கு ஜீவனுள்ளதாக மாறுது. எனக்குள்ள தனக்குள்ளேயே நான் விசுவாசம் செத்தவனாக இருக்கிறேன். ஆண்டவரே இல்லை, இன்னைக்கு நான் ஒருவனை மன்னிக்காம நான் போக மாட்டேன். ஆண்டவரே இன்னைக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் இருதயத்தில் யாராவது வியாதிக்காரர் இருக்காங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. வீட்டுக்கு போகும்போதே அவங்கள ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அப்பா அவங்ககிட்ட ரொம்ப நான் காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை மன்னிக்கிறேன். அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ ரொம்ப நாள் படுக்கையிலே இருக்க, நான் எத்தனையோ மாத்திரை மருந்து உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், எத்தனையோ உனக்கு இன்ஜெக்ஷன் வாங்கி கொடுத்தேன், உனக்கு குளுக்கோஸ்க்கு பைசா கொடுத்தேன், ஆனால் இன்னும் நீ படுக்கையிலே இருக்க. எனக்கு ஏசப்பா என் கூட பேசினாரு. ஒருவன் அவனவன் சகோதரன் செய்த தப்பிதங்களை, அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன பூர்வமா மனசார மன்னி, மனப்பூர்வமா இதை செய்ய. ஹலோ, அநேக நாட்கள் பட்ட காயம்
அநேக வருஷமாக இருந்த வடு, அநேக மாசக்கணக்காக இருக்கிற நிலவில் இருக்கிற அநேக பிரச்சனைகளை இன்னைக்கு உங்கள் ஒரு வாயினால் புறப்படுகிற ஒரு வார்த்தையில் உன் மாமனாரை கர்த்தர் சுகப்படுத்த போகிறார், உன் மாமியாரை சுகப்படுத்த போகிறாரு, உன் அப்பாவை சுகப்படுத்த போகிறாரு, உன் அம்மாவை சுகப்படுத்த போகிறாரு. என் சரீரத்தில் இன்னைக்கு வியாதி குணம் அடையாத காரணமே, ஆண்டவரே என்ன நீ மன்னிக்கணும்னா என் அப்பாவை நான் மன்னிக்க போகிறேன், என்ன நீ மன்னிக்கணும்னா நான் என் அம்மாவை மன்னிக்கணும். நான் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டு அந்த பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை. 38 வருஷம் அவன் படுத்திருந்தான். இப்போ அவன் பாவம் மன்னிச்சேன்னு சொன்னோன்னே அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். பிரதர், இனி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க, இனி உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் சொந்தங்கள் முன்பாக நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு நீ உட்கார்ந்துட்டே இருக்கிற, நீ தூதன் ஆமீன் தண்ணியை கலக்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு சிலர் அற்புதம் பெற்று போகும்போது நீ நினைப்ப எனக்கு இந்த அற்புதம் நடக்காதா, ஒரு சிலருக்கு வீடு வாங்குவாங்க எனக்கு இந்த வீடு கிடைக்காதா, ஒரு சிலர் இந்த குழந்தை கிடைச்சும்பாங்க என் பிள்ளைக்கு குழந்தை கிடைக்காதா, ஒரு சிலருக்கு நடக்கிற அற்புதங்களை காணும் பொழுது இவர்களுக்கெல்லாம் நடந்துருச்சு இல்ல என்னால எழும்ப முடியலன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 38 வருஷமா தூதனை பார்த்தா ஆனா அவனால எழும்ப முடியல, குளம் கலக்கிறத பார்த்தா ஆனா அவனால எழும்ப முடியல. இந்த பெதஸ்தாவிலே கர்த்தர் அநேக சுகம் பெற்று போவதை இவன் 38 வருஷமா சுகம் பெற்றதை பார்த்தான். சப்பானி நடப்பதை பார்த்தான், ஊமையும் பேசுறத பார்த்தான், நடக்க முடியாதவன் எழும்பி நடக்கிறத பார்க்கிறான். இத்தனை அற்புதங்கள் பார்க்கிறான். அற்புதத்தை நீ பார்க்கிறவனாக அல்ல, நீ அற்புதமாய் வாழணும்னா இன்னைக்கு ஆண்டவருடைய பார்த்து சொல்லுகிறாரு, வாங்கிக்க கைகளை தொட்டி. மற்றவர் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்கிற மகளே, உன் வாழ்க்கை அற்புதமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் குடும்பம் நல்லா இருக்கு, எங்கூட தான் ஆலயத்துக்கு வந்தான், நானும் அவனும் சர்ச்சுக்கு ஒன்னா தான் வந்தோம், நானும் ஒன்னா தான் ஞானஸ்நானம் பெற்றோம், நானும் அவனும் ஒன்னா அபிஷேகம் பெற்றோம். அவன் இன்னைக்கு அபிஷேகத்தை நிறைஞ்சு நல்லா இருக்கான். என் வாழ்க்கையில் இன்னும் நான் பார்த்துட்டே இருக்கேனே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யாருடைய அற்புதத்தை கண்டு நீ பார்த்து உன் வாழ்க்கையில் ஏங்கி நிற்காத. என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த 38 வருஷமான அந்த வியாதிஸ்தன் பெதஸ்தாவில் உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்த மாதிரி, பெதஸ்தான்கிறது சபை, குளத்தில் கலக்குகிற தூதன் இறங்கி வருவது, ஆராதிக்கிற நேரத்தில் தேவன் மகிமையா இறங்கி வருகிறார். தூதன் இறங்கி வர்றது போல ஆராதிக்கும் போது வராரு, ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு வராரு. ஏன்னா 2-3 பேர் எங்க கூடுகிற இடத்துல, என் நாமத்தில் கூடுகிற இடத்துல நான் வருவேன்னு சொன்னவர் வராரு. அவர் செய்கிற அற்புதங்கள் பயங்கரம். அவனுடைய நாமத்தில் கேட்டுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் ஆமென் அவர்கள் பிள்ளைகளாக முடியும் அதிகாரம் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வந்தவன், நேத்து வந்தவன், ஆமென் முந்தானத்து வந்தவன் நல்லா போயிட்டு இருக்கிறான். நான் 38 வருஷம் விசுவாசி, 38 வருஷமே எங்க அம்மா காலத்துல சபைக்கு வரேன். எங்க அப்பாவே நான் சபைக்குள்ள வந்ததானே, நான் பிறந்ததே சபைக்குள்ள தான், ஆலயத்தில் வளர்ந்தவன். ஆனாலும் இப்படியே என் குடும்பம் இருக்கு, நீங்க அழுதுட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனப்பூர்வமா ஒருத்தனை மன்னி. உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் மன்னிக்கப்படுவான், அவன் எழுந்து நடக்கிறத நீ பார்ப்பேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம், வேகமாக எடுங்க, 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 6:14. மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எபேசியர் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம்ல. எபேசியர் 4:32. மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அதே தான் கொலோசியர் 3:13 பார்க்குறோம். கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த கிறிஸ்துவங்களுக்குள் மன்னித்தது போலங்கிற வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. கொலோசியர் 3:13 அப்படி தான் போட்டிருக்கு. ஆமாவே இல்லையா? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து என்னெல்லாம் உங்களை மன்னிச்சாரு. ஹலோ, நீங்க யாரு? ஒரு குடிகாரன் அப்படி வச்சுங்களேன். நீங்க யாரு? ஒரு சிகரெட் அடிச்ச ஆளு அப்படி வச்சுங்க. ஆனா உங்க கூட இருக்கிற மனுஷன் அந்த பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் உங்களால ஏத்துக்கவே முடியல. ஒரு குடிகாரன் உங்களால ஏத்துக்க முடியல. எந்த பாவத்தை உங்களை ஆண்டவர் மன்னிச்சாரோ, இப்ப நீங்கள் நீதிமான், இப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க ஆண்டவருடைய சரீரம், நீங்க ஆண்டவருடைய வார்த்தை, நீங்க ஆண்டவருடைய ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நீங்க இயேசுவை சுமந்துட்டு இருக்கீங்க. இப்ப அதே பலத்தோட நீங்க போய் சொல்றீங்க, ஆமே, என்னை அவர் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியுங்கள் என்று சொன்னார். என்னை மன்னித்தது போல நான் அவர்களை மன்னிப்பேன். என்ன வார்த்தை பாருங்க, சூப்பர். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஜென்டில் காட். உனக்கு ஒருவேளை மனசில் ரொம்ப பாரத்தோடு வந்திருப்பீங்க. இன்றைக்கி பந்து எப்படி எடுக்கிறதெல்லாம் கேள்வியோடு தான் இருப்பீங்க. ஆண்டோடைய சமூகத்தில் நான் போய் நிற்கிறது எப்படின்னு. சார், கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் பயப்படாதீங்க. உங்கள் சரீரம் தேவனுடைய சரீரம் என்பதை மறந்துடாதீங்க. பந்தி எடுக்கிற நேரத்தில் மட்டும் நான் ஆண்டோடைய ரத்தத்தை குடிக்கிறேன், ரத்தத்தை ரசமாக குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் உங்கள் சரீரத்தில் ஓடுற ஒவ்வொரு ரத்த துளியும் ஏசப்பா செஞ்ச புண்ணியத்தில் கிடைச்ச ரத்தம். அது உங்களை கழுவும், அது உங்களை மன்னிக்கும். இயேசு ரத்தம் ஒருத்தனுக்குள்ள இருந்ததுன்னா, மிருக ரத்தம், ஆட்டு ரத்தம் ஒரு மனுஷனுக்கு ஏற்ற முடியாது. எந்த குரூப்பில் இருக்குதோ, ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ் உள்ளவனுக்கு தான் ஓ பாசிட்டிவ் சேர். இன்னொருத்தர் போட்டோம்னா அவன் செத்து போயிடுவான். ஆனால் இயேசு ரத்தம் எல்லாருக்குமே சூட் ஆயிரும். அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ரத்தத்துக்கு அடையாளமாக இந்த கம்யூனியன் சர்வீஸில் நீங்கள் இதை பருகுறீங்கன்னா, குடிக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஒரே ரத்தத்துக்கு அடையாளமாயிட்டோம். ஒரு ஆமேன் இல்லையா? இந்த ரத்தம் பாவத்தை மன்னிக்கும். ஒருவேளை பாரத்தோடு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. ஆண்டவர், இந்த வசனம் என்னோட பேசுது. நான் எந்த பாவத்தில் இருந்தேன், அந்த விட முடியாத அந்த பாவம் என்னை போட்டு அதை இருக்குது, என்னை அழுத்துது. அந்த பாவத்திலிருந்து எனக்கு மீட்பை கற்று தரப்போறாரு. நான் பிறரை மன்னிக்கணும்னா இந்த பாவம் எனக்குள் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் இருந்தால் மட்டும்தான். அல்லேலூயா. ஆகையினால்தான் மன்னிப்பதின் மூலமாய் நம்மளோட வாழ்க்கை ஒரு மறுவாழ்வே கிடைக்குமா? நம்பர் 1, மன்னிப்பதின் மூலமாய் மறுவாழ்வு, ரீல் லைஃப். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே அவன் மன்னிப்பதினாலே அவனுக்கு என்ன கிடைக்குமா? மறுவாழ்வு கிடைக்குமா? எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட ஒருவன் ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தினார்கள். 6ஆம் வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அல்லேலூயா. 11ஆம் வசனம் பாருங்க, 10லிருந்து வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயை, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி நம்பர் 1, இயேசு பாவத்தை மன்னித்தது நிமித்தமாய் மறுவாழ்வு, ரீல் லைஃப் ஆண்டவர் கொடுத்தார். நான் ஒன்று சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா? ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா, ஒருவேளை இயேசு அந்த இடத்துல அமர்ந்திராமல் இருந்திருந்தால்,
ஒருவேளை இயேசு அந்த இடத்துல அந்த ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வராமல் இருந்திருந்தால், அப்படி எடுத்துங்க, ஒருவேளை இயேசு அந்த இடத்துல அனுமதித்திருந்தால், அடிப்பதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு, கல்லெறிவதற்கு இயேசு அமைதியா இருந்திருந்தா போதும், அவங்க கண்ணடிச்சு கொண்டிருப்பாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? இது ஆண்டவருடைய நியாய பிரமாணம். ஒருத்தி விபச்சாரத்தில் கையும் களமா பிடிக்கப்பட்டா அவளை அழிச்சிடணும், அவளை கொல்லணும், கல்லெறிந்த கொல்லணுங்கிறது இது தேவனுடைய நியாய பிரமாணம். கவனிக்கிறீங்களா? கல்லெறிந்த கொல்லணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நிறைய நேரத்தில் நம்ம செஞ்ச தப்புக்கு தப்பிச்சு வந்திருப்போம். நல்ல வெள்ளடா தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிட்டோம். பண விஷயத்தில் தப்பிச்சிருப்போம், பொண்ணு விஷயத்தில் தப்பிச்சிருப்போம், நம்ம போன இடத்துல எங்கேயாவது லாக் ஆகிருப்போம். அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆகாது. நீங்கள் நினைப்பீங்க அறிவில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு. நீங்கள் பண்ணின திருட்டுக்கு என்னைக்கோ நீங்கள் அந்த எல்லாரும் கல்லறிந்து கொள்கிற மாதிரி அன்னைக்கே லாக் ஆகிருப்பீங்க. ஏசு உட்கார்ந்துட்டு தான் இருந்தார். இப்போ சொல்கிறேன், ஒருத்தன் கல்லும் கூட உங்கள் மேலே படாத காரணம் நீங்கள் ஞானத்தில் வந்தீங்க நினைக்காதீங்க. ஹலோ, நீங்கள் பண்ணின தப்புக்கு தண்டனை நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்களோ, எந்த கோத்திரத்தில் இருந்தீங்களோ, எந்த வீட்டில் உட்கார்ந்தீங்களோ அங்கேயே உங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டியது. எப்படி? நீ இருந்த பள்ளிக்கூடத்திலே உனக்கு அடி கிடைக்க வேண்டியது. நீ இருக்கிற இடத்திலே உனக்கு வேலை செய்கிற இடத்திலே உனக்கு ரவுண்டு கட்ட வேண்டியது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நீ உயிரோடு வெளியே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் மோசையின் நியாயப்பிரமாணம் அப்பவே தண்டிப்பது, ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்னை ரட்சிக்க வந்தது. ஹலோ, இருக்கீங்களா? நல்ல வேலை போலீஸில் மாட்டியிருப்பேன், நல்ல வேலை நான் ஆமாம் தப்பிச்சு வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் அறிவில் நீங்கள் தப்பிக்கல, உங்கள் ஞானத்தில் தப்பிக்கல, உங்கள் புத்தியில் தப்பிக்கல. ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தனால பேச மாட்டேங்கிற. பத்தியா, நீதிமானா உட்கார்ந்துருக்கிற. ஒத்துக்க, நீ பண்ணின தப்புக்கு அப்பவே உனக்கு கிடைக்க வேண்டியது. என்ன குடிச்சாலும், என்ன அடிச்சாலும், என்ன தப்பு பண்ணாலும், எந்த பெண்களிடத்தில் தவறு செஞ்சாலும், எந்த ஆணிடத்தில் தவறு செஞ்சாலும், உன் பரிசுத்தத்தை நீ இழக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல மௌனமாக இருந்து அப்படி அடிக்க வேண்டியவனை தூண்டி விட்டுருந்தா போதும், ஒரு பொட்டு நீங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்க வெளியே. திரும்பியும் சொல்றேன், அடிக்கிற நேரத்தில் அந்த பொண்ணு தான் செஞ்ச தப்புல அங்கேயே மாட்டிக்கிட்டா, அங்கேயே நின்றுந்தான்னா அடி வாங்கிட்டே இருந்திருப்பா. அவள் வாழ்ந்திருக்க முடியாது. அவள் ஓடி வந்தது இயேசுவிடம். ஒரு மறுவாழ்வு வேண்டுமா? ரீல் லைஃப் உனக்கு வேண்டுமா? மீண்டும் ஒரு முறை நீ வாழணும் விரும்புறியா? ஹலோ, இந்த பூமியில வாழணும் நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறாரு. இந்த பைபிள் உன்னை இன்வைட் பண்ணது. வா, உன்னை ஒருத்தனு கை வைக்க விட மாட்டேன், ஒருத்தன் உன்னை கை நீட்ட விட மாட்டேன், ஒருவன் உன்னை தண்டிக்க நான் விட மாட்டேன். கர்த்தர் கரத்துல வந்துட்டேன்னா என்னைக்கே நான் லாக் ஆக வேண்டியது, பதவியில் லாக் ஆக வேண்டியது, பொருளாதாரத்தில் லாக் ஆக வேண்டியது, பெருமையில் லாக் ஆக வேண்டியது, ஸ்தானத்தில் லாக் ஆக வேண்டியது. நல்ல வேலை அவன் என் மேலே கை வச்சிருந்தான். வைக்காம இருந்த காரணமே அவர் உட்கார்ந்து இருந்ததுனால தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே ஒரு மறுவாழ்வை கொடுத்துட்டீங்க, ஒரு வாழ்க்கை எனக்கு திரும்பியும் கொடுத்துருக்கீங்கன்னா? அதனால தான் அந்த வசனம் சொல்லுது. என்ன வாசிச்சேன்? 10ஆம் வசனம், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அந்த வார்த்தை ஏதாவது புரியுதா? ஹலோ ஹலோ, இப்போ உங்க ஃபேமிலி லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, உங்களோட பிசினஸ் லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்குது. அது காரணம் வேற ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல ஒரு மனுஷன் குற்றம் சாட்டுறானோ அந்த இடத்துல அவன் குற்றத்தை ஆண்டவர் உணர வச்சு அவனை தாட்டி விட்டாரு.
உன் குற்றத்தை அவர்கிட்ட ஒப்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. பிரதர், தயவு செய்து ஒத்துக்கிறீங்களா? தங்கச்சி, ஒத்துக்கிறியா? ஆண்டவர், என் குற்றத்தை மனுஷன் முன்னாடி வெளிப்படுத்தியிருந்தா, மனுஷன் முன்னாடி நான் வெளிப்பட்ட போது என் வஸ்திரத்தை இழந்திருப்பேன், என் உயிரை நான் இழந்திருப்பேன். பார்த்தேன், அத்தனை பேரும் என் பின்னை தொடர்றாங்க. என் முன்னாடி இருக்கிற இயேசுகிட்ட நான் வந்துட்டேன். சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, துரத்துகிற உலகம், துரத்துகிற உறவு, துரத்துகிற குடும்பம், இன்னைக்கு உன்னால் மறக்க முடியாத சில பாவங்கள், சில இச்சைகள், சில பொருளாதாரத்தில் நீ வீழ்ச்சி அடைந்திருக்க அந்த அசுத்தங்கள் உன்னை மீண்டும் மீண்டும் உன்னை அழிக்க பார்க்கிறது. ஆனால் அந்த இடத்துல இயேசு உட்கார்ந்துருக்காருன்னா, நீ தப்பிச்சேன்னு நினைக்காத, பிழைச்சேன்னு நினைக்காத. இயேசு இடத்துல வந்ததுனால எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? நம்பர் 1, மறுவாழ்வு. எனக்கு ஆண்டவர் திரும்ப ஒரு வாழ்வை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்வை நீங்கள் கொடுத்துட்டீங்க. தயவு செய்து நான் திரும்ப பார்க்காதபடிக்கு உம்மை மட்டும் நான் பார்த்து நிற்பேன். அதனால தான் ஆண்டவர் கேட்டார், 11ஆம் வசனம், அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. சத்தமா நீ போ. ஆண்டோடைய ஒரே ஸ்டேட்மெண்ட். பிரதர்ஸ், தம்பி, ஆண்டவனை பார்த்து சொல்ற, தங்கச்சி, நீ போலாம், ஆனா என்ன செஞ்சிடாத, நீ பெற்றுக்கொண்ட மன்னிப்புக்கு இனி நீ செஞ்சேன்னா எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் உனக்கு திரும்ப வந்துடும். இருக்கீங்களா? சொன்னது யார் தெரியுமா? இனி செய்யாதேன்னு. பேசுங்களா? யார் சொன்னது? அட சொல்லுங்களேன். அடி வாங்கிறதுக்கு நின்ன போது, கல்லறியும் போது அடி வாங்கினது யார் தான்? அந்த ஸ்திரீ. ஆனா அதை தடுத்தவர் யார் தான்? மன்னித்தவர் யாரு? உன்னை குற்றவாளி, அந்த ஸ்திரீயை குற்றவாளி ஆக்கினவர்களை குற்றப்படுத்துறது யார் தான்? இன்னைக்கு சொல்லுங்க, நான் வந்துட்டேன். ஆண்டவருடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நீ போலாம். அவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கல, நீ உட்கார்ந்து இடத்த விட்டு நீ போலாம். ஆனா நீ போயிட்டீனா நீ கையும் களமோ பிடிக்கப்படாத. என்ன வார்த்தைங்க! இதை சொன்னதுக்கு அப்புறம் என்னால பாவம் செய்ய முடியுமா? செய்யறமே, செஞ்சிட்டு இருக்கிறோமே. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் குடிச்சா பரிசுத்தம் ஆயிருவேன்டா? இல்லைங்க. இந்த அப்பமும் ரசமும் பரிசுத்தம் உள்ளவங்களுக்கு தான் இந்த அப்ப ரசம். இன்னைக்கு நிறைய பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க, பாத்தீங்களா? ஏன்னா கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுக்கு பயந்துட்டு இன்னைக்கு பந்தியில் போய் துணிகரமா நம்ம போய் நிக்கிறத விட நம்ம தான் கெட்ட வார்த்தை பேசிட்டோமே, நம்ம தான் கோவப்பட்டோமே. இந்த பந்தியை நீ மறுக்கலாம், சரி, ஓகே, நியாயம்தான். நீ துணிகரமாக எடுத்தா யூதாஸ் மாதிரியும் தண்டனை நமக்கு வந்துடக்கூடாது, நீ பயந்து எடுக்கல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த சரீரத்துக்கு ரத்தத்துக்கும் நீ பயந்து என்ன செய்யலாம்? வராமல் இருக்கலாம், திரும்ப எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னதான்? இப்படி ஆட்டக்கூடாது, வாய்த்தரன்னு சொல்லும். செஞ்சேன்னா ரிவர்ஸ் கீரை போட்டுக்க. செய்யாதேன்னு சொல்ற இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்காரு. இவன் நிக்கிறாளே, என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா? இவன் என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா? சொல்லுப்பா, என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா? சொல்லு, வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? செஞ்சுட்டு இருக்கிறியாட்டு இருக்குது. என்ன சொல்றாரு? சொல்றாவா? இப்ப இவ போய் திரும்பி செஞ்சானா? இப்ப சொன்னாரே அவர் அங்க இருப்பார் நினைக்கிறேன். தயவு செய்து, நீங்க நிறைய பேருக்கு தேவ பயமே இல்லை. மன்னிப்பதினால ஒரு மனுஷனுக்கு திரும்பி ஆண்டவர் வாழ்வை கொடுத்துறாரு.
ஆக்கினை ஒருவேளை கூட இருக்கிறவங்க கொடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க பரவாயில்ல, நம்ம அவங்க ஃபேமிலியில் தப்பிச்சிட்டோம், வேலை செய்கிற இடத்துல தப்பிச்சிட்டோம், குடும்பத்தில் தப்பிச்சிட்டோம். கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், அவர் மன்னிக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா மனுஷனை மறைக்கலாம். திரும்பி அவர்கிட்ட வந்தேன்னா ஆக்கினை உலகமப்பா வேண்டாம். நம்பர் 2 மறுவாழ்வு. நம்பர் 1. நம்பர் 2 லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 11ஆம் வசனத்தை வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ரெண்டு குமாரர் இருந்தார். 30 ஆமேன். பாருங்க, அது 15ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தை வாசிங்க. 20 ஆமேன் 30 வாசிங்க. வேசிகளிடத்திலும் உம்முடைய குமாரனாகிய கொழுத்த கன்றை இவனுக்காக 31 அதற்கு தகப்பன், மகனே எப்போது என்னோடு இருக்கிறாய். 32 மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேசிகளிடத்துல தன்னுடைய பணத்தை என்ன செஞ்சிட்டானா இளையகுமார, அத்தனை ஆஸ்தி அழிச்சிட்டானா. ஹலோ, கவனிக்கிறீங்களா? 2 குமாரர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், விபச்சாரத்தில் கையங்களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவளுக்கு ஆண்டவர் இனி பாவம் செய்யாதேன்னு அனுப்பினார். அப்போ அதுக்கு என்ன வாழ்வு? ரீல் லைஃப் ஆண்டவர் கொடுத்துட்டார், மறுவாழ்வு கொடுத்துட்டார். நம்பர் 2 2 சகோதரர்கள் இருக்காங்க. நமக்கு தெரிந்ததுதான். மூத்தவன் இருக்கான், அவன் தகப்பனோடு இருக்கிறான். இளையவன் ஒருத்தன் இருக்கான், தன் தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கிட்டு அவன் எதில் செலவு பண்ணிட்டான்? அது என்ன போட்டுக்குது? தன் ஆஸ்திகளை, உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். ஹலோ, ஏதோ புரியுதா? எல்லாருமே குமாரனை பற்றி பேசும்போது பன்றிகளுக்கு முன்னாடி நின்னதை மட்டும்தான் பேசுறீங்க, கேட்டிருக்கீங்க. ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு, உங்க கையில வைத்திருக்கிற 50 ரூபாய் கூட கர்த்தருடைய ஆஸ்தி. ஹலோ, அது புரியுதா இல்லையா? அதை நீ செலவழிக்கிறதுக்கும் கூட கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ பரிசுத்தத்துக்காக செலவு பண்றியா இல்ல அதை அசுத்தத்துல போட்டு அழிக்கிறியான்னு பார்க்கிறாரு. எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு. ஏங்க நீங்க பிளஸிங்கா இல்ல? முதல் வாழ்வை பார்த்தோம். என்ன வாழ்வு சொல்லுங்களேன்? மறுவாழ்வு. திரும்பி அவனுக்கு லைஃப் கொடுத்துட்டாரு ஆண்டவர். எல்லாரும் கல்லறிந்து, ஆண்டவரே பண்ணன தப்புக்கு நான் தண்டிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இனி நீ போ, என்ன செஞ்சிடாத, மன்னிச்சாரா? இப்ப 2வது ஆளு எப்படிப்பட்ட ஆளு? 2 சகோதரர்கள். மூத்தவன் அப்பா வீட்டில் இருக்காரு, 2வது ஆளு பின்மாறி போயிட்டாரு. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம், அப்பாவுடைய ரட்சிப்பின் பெற்றுக்கொண்டு, அப்பாவின் மூலமா ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு, ஏன்னா குமாரன்கிறவன் யாரு? ஞானஸ்நானம் பெற்றவன் தான் கர்த்தருடைய குமாரன். என் நாமத்தினாலே யாதை கேட்டாலும் உனக்கு தருவேன்னு சொன்னார். பிரதர், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பூனும் கூட அது கர்த்தர் கொடுத்தது. உங்க வீட்டில் நீங்க போட்டிருக்கிற பென்னு, ட்ரெஸ், உங்க கையில் வச்சிருக்க கடிகாரத்தில் முதல் கொண்டு, உங்க கையில் வச்சிருக்க மொபைல் முதல் கொண்டு எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுங்க. அதை கொண்டு நீங்க அடமானம் வச்சுட்டு நீங்க உலகத்தில் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க ஆஸ்தியை கொடுத்தது கர்த்தர்னா, அதுல பாவத்தின் மூலமா சம்பாதிக்கிற அந்த பாவம் ஆஸ்தியை அழிச்சிடக்கூடாது. பைபிள் சொல்லுது, இவன் வேசித்தனத்திலே ஆஸ்தியை அழித்துட்டானே. மூத்தவன் யாரு? சபையில் இருக்கிற விசுவாசி.
இளையவன் யாரு? சபைக்குள்ள வந்தவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆண்டோட அபிஷேகத்தை பெற்றவன் தான், கிருபை வரங்களை பெற்றவன் தான், பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். இத்தனையும் வாங்கிட்டு போய் யார்கிட்ட போய் செலவு பண்ணிட்டு இருக்கிறான்? சொல்லுங்க பிரதர். பிரதர், உங்க பணம் ஏன் ஆசீர்வாதமா இல்லை? நீங்க டாஸ்மாக் கடையிலையும் வேசித்தனத்துக்கும் உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களுக்கு நீ செலவழிச்சின்னா அந்த ஆஸ்தியை அழிச்சதுக்கு அப்புறம் திரும்பி நீ ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் பரத்துக்கு விரோதம். அடுத்த வாசம் அதில் போட்டுக்க பாருங்க, 21 பாருங்களேன். 21 வாசம் என்ன போட்டிருக்குமா? தகப்பன் குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான். பார்த்தீங்களா? கவனிங்க, அவன் மன்னிப்படைவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தான். 32ஆம் வசனத்தில் பார்த்தவன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்ப உயிர்த்தான். கைகளை உயர்த்து ராமன் சொல்லுங்களேன். எப்போ அவன் உயிர்ப்பிக்கப்படுறான்னா அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? தகப்பனை நோக்கி, ஆண்டவரே உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல என்று சொல்லி நிற்கிறான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஹலோ, நான் தப்பே பண்ணலன்னு உட்கார்ந்துருக்காதீங்க. நீங்களும் நானும் ஆண்டோட சமூகத்தில் எப்பெல்லாம் நம்ம போகிறோமோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டோட என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடறோம். ஆனால் அந்த 2வது இளையகுமாரன் அவன் தேவனுடைய பிள்ளையாக தான் இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய ஆஸ்தியை அழிச்சிட்டான், ஆண்டவருடைய கிருபையை விட்டு தூரம் போயிட்டான், அன்பை விட்டு தூரம் போயிட்டான். ஜெபத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. பைபிள் எடுத்து பல வருடம் ஆகி போச்சு, ஆலயத்துக்கு வந்து வருஷங்கள் ஆகி போச்சு, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டான். ஆனால் திரும்ப அவன் ஆண்டவரை தேடி அப்பாவை தேடி வந்தோடனே ஆண்டவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குறாரு, மோதிரத்தை அதிகாரத்தை மீண்டும் திரும்பி கொடுக்குறாரு, பாதரட்சையை கொடுக்குறாரு. அப்படின்னா மீண்டும் போய் நீ சுவிசேஷத்தை சொல்லுன்னு அனுப்புறாரு. அப்படி சொன்ன உடனே ஆஹா நான் தான் இந்த பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி உட்கார்ல. அவன் உடனே ஆண்டவரை சொல்றான், ஆண்டவரே உமக்கு முன்பாக உன் பரத்துக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிட்டேன்? சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டேன்? இனி உங்க குமாரன் சொல்றதுக்கு நான் என்ன இல்லை, பாத்திர நல்லன்னு சொல்லி தன்னை அக்ரி பண்றான், தன்னை சப்மிட் பண்றான், ஆண்டவருக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறான். நீங்க எப்பவுமே ஆசீர்வாதத்தில் குறையும் போது ஆண்டவரை காரணம் காட்டக்கூடாது. ஹலோ, உங்க ஆஸ்தி அழியுதுன்னா எப்படி அழியுது? உன் பையன் ஆஸ்தி அழிச்சான், எப்படி அழிஞ்சுது சொல்லு பார்க்கலாம். சொல்லுமா, பேச மாட்டேங்கிற. பொருளாதாரம் வளர மாட்டேங்குது, எல்லாமே கடன் 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 கடன். ஏன் கடன்? ஆண்டவர் கடன் வாங்க சொன்னாரா? சரி, நீ கடன் பட்டுட்ட. எதுக்காக கடன் வாங்கின சொல்லு. பைபிள் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சேன்ல, நீ எப்படி நீ அதை அழிக்கலான்னு கேட்கிறார். இப்போ நீ அந்த இடத்துல என்ன சொல்லும்னா, ஆண்டவரே உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன்பாகவும் நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? நான் பரத்துக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு என்ன தாங்க? மன்னியுங்க. ஏதோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பிரதர், கவனிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஏன் வருமானம் வரலன்னு கேட்கறத நிறுத்திட்டு, எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்கு பங்கு எனக்கு கொடுத்தீங்களே, இந்த மூத்தவனுக்கு கொடுத்ததை எனக்கும் கொடுத்தீங்க, அவனுக்கு இருக்கிற பங்கு உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு அப்புறம் இந்த வீடு இடம் சொத்து சுகம் எல்லாம் உங்க மூத்தவனுக்கு, இளையவன் எனக்கு. எப்ப நீங்களா தரீங்களோ அது வாங்காம நானே கேட்டு வாங்கிட்டு போனேன். அதனால தான் நான் ஆஸ்தியை அழிச்சேன். இப்போ நான் வந்திருக்கிறேன், நீங்க கொடுத்தது எல்லாவற்றையும் நான் இழந்துட்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைய கொடுத்தீங்க, நான் இழந்து வந்தேன். என் குடும்பத்தை கொடுத்தீங்க, இழந்து வந்தேன். என் வாழ்க்கையை கேட்டேன், எல்லா வாழ்க்கையும் நான் அழிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஆண்டவரே இருக்கீங்களா? சார், ஆண்டவர் வண்டியை கொடுத்தாரு, வண்டி அடமானம். சார், ஆண்டவர் பொண்ணு ஆபரணத்தை கொடுத்தாரு, அடமானம். ஆண்டவர் வீட்டை கொடுத்தாரு, லோன் போட்டு அது அடமானம். ஆண்டவர் ஒரு பொருளை கொடுக்கிறாரு, ஒரு மொபைலை கொடுத்தா அது கூட அடமானம். ஆண்டவர் ஒரு என்ன சொல்றது வேலையை கொடுத்தாரு, அதுல ஒரு போய் உங்களுடைய பேமெண்ட்டினுடைய அந்த ஏடிஎம் கொண்டு போய் அடமானம். என்னங்கிறீங்க?
இப்போ உட்காந்து சொல்ல மாட்டீங்க, ஆண்டவரே ஆசீர்வதி ஆசீர்வதி. ஆண்டவர் கேட்டாரு, அழிச்சதுக்கு நீ ஆஸ்திக்கு நீ கணக்கு சொல்லு. கொடுத்தது கணக்கு கொடுறா, அப்படித்தானே கேட்பாரு. இப்போ 1 லட்சம் ரூபா அப்பா கொடுத்துட்டாரு. 2 லட்சத்தில் 1 லட்சம் மூத்தவனுக்கு அவன் தான் வீட்டிலே இருக்கான். 2 லட்சத்தை சின்னவன் வாங்கிட்டு போயிட்டான். அந்த 1 லட்சத்தையும் முடிச்சு போட்டு அவன் போட்ட ட்ரெஸ்ஸோட உள்ள வரான். இப்போ ஆண்டவர் கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு? இந்த நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க, அந்த போட்டுக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்க. நீ ஒரு மோதிரம் கூட இல்லாமல் இருக்கிற, இந்த போட்டுக்க ஒரு மோதிரத்தை போட்டுக்க. நீ செப்பலும் கூட இல்லாமல் அலைஞ்சிருக்க, இந்த செப்பல் போட்டுக்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து கணக்கு சொல்லிட்டு இருக்கணும். எல்லாமே அங்க கணக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் என்ன கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. கொடுத்தது எங்க போச்சு சொல். உன் பையன் 2 கொடுத்துல எங்க? அந்த பையன் எங்க? உனக்கு 2 பிள்ளையை கொடுத்த அந்த பிள்ளை எங்க? உனக்கு வேலையை கொடுத்த வேலை எங்க? எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்ப சொல்லுங்க, வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழிச்சவனை வந்து நின்ன போது அவன் சும்மா நிக்கலைங்க. அந்த வாசம் வாசி 21 எல்லாம் சேர்ந்து வாசி. குமாரன் தகப்பனை நோக்கி, லூக்கா 15:21, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாக, ஹலோ ஹலோ, நீ ஜபத்தை விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆலயத்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இந்த பைபிளை எடுத்து நீங்க அதிகாலை வாசிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நீ உபவாச ஜெபம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? பந்தியில கலந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டீங்கன்னா உங்க கையில இருக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய ஆஸ்தி. அதை நீங்க அழிச்சுதான் உள்ள வர்றீங்க. இல்ல இப்ப சொல்லுங்க, எப்படி ஆண்டவர் திரும்ப அவனை மன்னிப்பதின் மூலமா ஒரு புது வாழ்வு அப்படி கிடைக்குதுன்னா, அந்த தகப்பன் அந்த பிள்ளை என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? பிள்ளை என்ன கேட்கிறா? ஆண்டவரே நான் உமக்கு முன்பாகவும், சொல்லுமா வாசிமா, பரத்துக்கு முன்பாகவும் நான் என்ன செஞ்சிட்டேன்? வாசிச்சு சொல்லுப்பா. பாவம் செஞ்சேன். இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் என்ன இல்லை, பாத்திரம் நல்ல ஆண்டவரே. எப்படி பாரத்தோட சொல்றான். நீங்க இப்படி ஜெபம் பண்ணும். இன்னைக்கு பார்க்கலாமே, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை கேட்கிற ஆசீர்வாதத்தை நிறுத்திட்டு கொடுத்ததுக்கு கணக்கு கொடுங்க. இப்போ எங்க அப்பா 1 லட்சத்தை கொடுத்தாருன்னா அழிச்சதுக்கு நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துதாங்க ஆகணும். நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை இத்தனை முறை நான் உங்களை ஏமாத்தினேன், நான் திரும்ப வந்திருக்கேன், எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. விபச்சாரத்தில் கையங்களவுமா பிடிக்கப்பட்டவர் என்ன வாழ்வு கிடைச்சது? மறுவாழ்வு கிடைச்சிருச்சு. ஆனால் குமாரனுக்கு என்ன வாழ்வு கிடைக்குது? சத்தமாக சொல்லுங்க, நியூ லைஃப். எதனை சொல்ல போறீங்க? எனக்கு ஒரு புது வாழ்வு. அதனால தான் மூத்தவன் கேட்குறான். அது கேட்டதுக்கு 31 என்ன போட்டிருக்கு? அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போது எப்படி இருக்கிற? எங்கூட போய் இருக்கிற. எனக்குள்ளதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குப்பா. ஆனால் உன் சகோதரனுக்கு இவனை எப்படி ஆயிட்டான்? பாவம் செஞ்சதுனால மரிச்சான். எத்தனை பேர் இந்த மாதத்தில் கை உயர்த்தி சொல்ல போறீங்க, ஆண்டவர் நான் திரும்ப உயிர்ப்பிக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. போன வாரம் செய்தியெல்லாம் என்ன கேட்டீங்க? என்ன செய்தி? உயிர் தெழுந்த இயேசுன்னு சொல்லி செய்தி கேட்டீங்க. நீங்கள் எத்தனை பேர் உயிரோடு வந்திருக்கீங்க? தூக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா? எப்பா செத்தா கிடக்க பார்த்தா தெரில. பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு போட்டிருக்குது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இயேசு உயிர் தெழுந்தாரு. அவர் கல்லறைக்கு வெளியே நிற்கிறாரு. ஆனால் நான் போய் கோடி துணியை மேலே போட்டு உள்ளே படுத்து கிடக்கிறேன். உள்ளே வாங்க ஆண்டவரே. உள்ள ஆண்டவர் வெளியே நின்ட்டு, நான் அங்கே இல்லைடே வெளியே வாடாம்ங்கிறார். எப்படி பைபிள் எப்படி போட்டு? நான் உள்ளே இல்லை வெளியே இருக்கேங்கிறாரு.
நீங்கள் இயேசுவை தேடி கல்லறைக்குள்ளே போய் பார்க்க போகிறீங்க. அவர் அங்கே இல்லையா, அவர் இங்கே இருக்கார். அவர் எங்கே இருக்கார்? எங்கே இருந்தால் மட்டும்தான் அவரை காண போகிறோம். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறாரு. நான் உயிரோடு இருக்கிறேனா? Jesus is alive. Jesus is alive. நான் உயிரோடு இருக்கிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியும் செத்தவனை போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே. என் ஜெபம் செத்து போன ஜெபம். உங்களுக்கே உங்கள் ஜெபம் பிடிக்க மாட்டேங்குது. அது உண்மை தானே? நீங்கள் ஜெபிக்கிறது உங்களுக்கே தூக்கம் வருது. அட ஆமாவே, நீங்களே ஜெபிக்கும் போது உங்கள் வாயை கொட்டாய் திறக்குது. அந்த வாயில் தானே ஸ்தோத்திரம் பண்ணுறேன், அந்த வாயை ஓன்னு கொட்டாய் விடுது. அதே சொல்லுது, போது நிறுத்து, நீ தூங்கி தூங்கி ஜெபிக்காத, வாயை மூடு. உங்கள் ஜெபத்துக்கே உங்களுக்கே கண்ணு மூடுது. ஏன்னா இனிமேல் கண்ணை மூடி பிரயோஜனம் இல்லை, படுத்துக்க, ஃப்ளாட் ஆயிக்க. உங்கள் காலே தடுமாறுது, இனிமேல் முழங்கால் படி போடாத, தலகாணியை பிடிச்சிக்க, படு. உங்க ஜெபத்துக்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, இந்த ஜெபமெல்லாம் பரலோகம் போயிருமான்னு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதாங்க சத்தியம். இதை கேட்டால் மட்டும்தான் நித்தியம். இந்த சத்தியத்தை கேட்டால் தான் நித்தியம். நித்தியம் இல்லைன்னா நான் இந்த வெளி வேஷத்தை போட்டு சகோதரா நீ வாழ்ந்து சுகித்திருப்ப இப்படியெல்லாம் பேசணும்னா, செத்த புணத்தை குளிப்பாட்டி கருப்பு கண்ணாடி போட்டு உட்கார வச்சு பெயிண்ட் அடித்து எவ்வளோதான் மாலையை போட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும். பிரயோஜனமே இல்லை. எனக்கு ஆசை என்னன்னா, இந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்யணும். இப்போ ஏன் தகப்பன் சொல்கிறாரு, வாசிங்க பார்க்கலாம். 15:32. உன் சகோதரனாக இவனோ மரித்தா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. திரும்பவும் கைகளை வருத்தி ஹல்லேலூயா. இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இப்போ சொல்லுங்க, நான் இன்றைக்கு மரித்தேன், பாவத்தில் மரித்தேன், இயேசு என்னை உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர் ரிசரக்ஷன், அவர் எழும்பினான் சொல்றதை விட என்னை ஆண்டவர் எழுப்பினார், அவர் உயிர்த்தான் சொல்லி இருக்காராத, நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை உயிர்ப்பித்தார். சார், உங்க ஜெபம் உயிர்ப்பிக்க வேண்டும், உங்கள் விசுவாசம் மற்றவனை உயிர்ப்பிக்க வேண்டும், உங்கள் நம்பிக்கை பிறரை உயிர்ப்பிக்க வேண்டும், உங்கள் ஆராதனை பிறரை உயிர்ப்பிக்க வேண்டும், உங்கள் விசுவாசம் பிறரை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தாங்கிறதை நிறுத்து, என்னை உயிர்ப்பித்தான் சொல். அவர் எழும்பினார் நிறுத்து, என்னை எழுப்பினார் என்று சொல்லு. நல்ல சத்தியம் சொல்ற. அவன் செத்த உண்மைதான், ஆனா அவனை மீண்டும் அவன் உயிர்த்தான். அவன் விசுவாசம் உயிர்த்தது. இன்னைக்கு சொல்லு, உன் சகோதரனை பார்த்து சொல்லு, ஆண்டவரே உன் மனைவியை பார்த்து சொல்லு, உன் கணவனை பார்த்து சொல்லு, உன் உடன்பிறப்புகளை பார்த்து சொல்லு. ஒரு நாள் ஜெபத்தில் செத்து கிடந்தேன், விசுவாசி என்ற பேர் தான் இருந்தது, விசுவாசம் செத்து கிடந்தது. ஆராதனை என்று பேர் இருந்தது, ஆராதனை தேவனுக்கு முன்பாக இல்லாமல் இருந்தது. ஆலயத்துக்கு வந்தது உண்மைதான், ஆனா தேவனை தேடவே இல்லை, மனுஷனுக்குரியதை தேடுன. நீ கர்த்தரை பார்த்து பேசுகிறார். ஆண்டவரே, மண்ணையும் கர்த்தாவே, பரத்துக்கு முன்பாக, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இன்னைக்கு கடனுக்கு ஜெபிக்கிற நிறுத்திட்டு, ஆண்டவரே உமக்கு முன்பாக, பரத்துக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சேன், என்ன மன்னியோ, உம்முடைய குமாரன் என்பதற்கு தகுதி இல்லாதவன் என்னை மன்னியும் சொல்லும் போது ஆண்டவர் இறங்கி வருவாரு. எந்த மூத்தவனை ஆசீர்வதித்தாரோ அதே இடத்துல இளையவனை, அதே இடத்துல இவன் ஆஸ்தியுடையவனாயிருக்கிறான். இவனோ மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க காணாம போனானா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹலோ ஐயா, 1 வருஷமா ஆலயத்துக்கு வந்து ஆயிடுச்சு, ஜபத்தை விட்டு பல மாசங்கள் ஆச்சு, கைகளை தட்டி ஆராதிச்சு பல நாட்கள் ஆச்சு. மற்றவங்களுக்கு முன்னாடி நான் வெளி வேஷம் போட்டது உண்மைதான். என்னை திரும்ப உயிர்ப்பியும். நான் உங்களை விட்டு காணாம போயிட்டேன், நான் திரும்ப வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் திரும்ப வந்திருக்கிறேன், நான் வந்துட்டேன் ஆண்டவரே.
உம்மை தேடி நான் வந்துட்டேன் ஆண்டவரே, என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. சங்கீதம் 85 யாரு? இயேசு இந்த வார்த்தை, இந்த வசனத்தை இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். திரும்ப நீ உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உன் குடும்பம் இந்த வருடத்திலே உயிர்ப்பிக்கிற வருடமா இருக்கட்டும். உன் பிசினஸை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். உன் ஃபேமிலி லைஃபை உயிர்ப்பிக்க போகிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, காணாம நான் போயிருந்தேன், திரும்ப நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தின்படி எங்க குடும்பம் திரும்ப உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. அடுத்தது, நாம் சந்தோஷப்பட்டு ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். கைகளை வைத்து நாம் சொல்லுங்க ஆமென். இரண்டாவது பாயிண்ட் என்னதுங்க? மன்னிப்பதின் மூலமாய் புது வாழ்வு. மூன்றாவது, மன்னிப்பதின் மூலமாய் நிலையான வாழ்வு, இட்டர்னல் லைஃப். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் கவனிங்க. லூக்கா 23:42-43 ரெண்டுமே அடியேனை நினைத்தள்ளும் என்றார். 43, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை என்ன செய்யுங்க? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசி என்றால் பேரின்ப வீடு என்று அர்த்தம். பரதீசி என்றால் என்னதுங்க? பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கையில் போய் ஆமென் சொல்லுங்க. முதலாவது, ஆண்டவர் அந்த கையங்களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை மன்னித்ததின் மூலமாய் அவள் மறுவாழ்வு பெற்றாள். இரண்டாவதாக, இளைய குமாரனை தகப்பன் மன்னித்ததின் மூலமாய் புது வாழ்வை பெற்றான். மூன்றாவது, இயேசு கள்ளனை மன்னித்ததினாலே நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வை பெற்றான். ஆமென். எனக்கு நான் சொல்லட்டுமா? 3 விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள், அதாவது நல்லா கவனிங்க, அவள் சரீரத்திலே அவள் செய்த பாவம். ரெண்டாவது, இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியை அழித்தான், பணத்தை அழித்தான். மூன்றாவது, கள்ளன் மற்றவர்களை கொள்ளையடித்து வாழ்ந்தவன். 3 விதமான மனிதனை பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ தன் சரீரத்தை அழித்து பாவம் செய்தாள், அவளுக்கு ஆண்டவர் ஒரு மறுவாழ்வை தந்தார். ஒரு தகப்பன் ஆஸ்தி, தேவன் தந்த ஆஸ்தியை, ஆசீர்வாதம் எல்லாமே ஒருத்தன் அழிக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, மனம் திரும்பி வருகிறவனுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறார். மூன்றாவது, ஒரு மனுஷன் தன் பாவத்தை மறிக்கிறதுக்கு முன்னாடியே, நான் செய்ததெல்லாம் தவறு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டான். இத்தனை நாள் இவன் கள்ளனாக இருந்தது எல்லாமே, பூமியில் வீடை கட்டலாம், பூமியில் கார் வாங்கலாம், பூமியில் அவன் கல்யாணம் பண்ணலாம், பூமியில் நல்ல சொஃபிஸ்டிகேட் லைஃப், சுகபோகமான வாழ்வு. இந்த கையில் பிரேஸ்லெட், இந்த கையில் பிரேஸ்லெட், கழுத்தில் ஒரு முறுக்கு சங்கிலி, மைனர் சங்கிலி, பெரிய அவன் 5 விரலுக்கும் 10 விரலுக்கும் மோதிரம் போடணும், கால் செப்பலே அவன் செப்பல் கோல்டனில் போடணும், இடுப்பில் அருணா கயிறை தங்கத்தில் கட்டணும்னு நினச்ச ஒரு மனிதன், அவன்தான் கள்ளன். பூமியிலே வீடு, இடம், சொத்து, செல்வத்தோட சுகபோகமாய் பங்களாவோடு வாழணும், பல மனைவிகளோடு வாழணும், பல கணவனோட வாழணும், பல சொத்துக்களோட வாழணும் நினைச்ச ஒரு மனிதன் கள்ளன். ஆனால் அவன் எங்கே, அவங்க அப்பா பேர் தெரியுமா, அவங்க அம்மா பேர் தெரியுமா? சொல்லுங்க. கள்ளனுடைய முன்ன பின்ன அவன் எந்த ஜாதி, எந்த குலம் தெரியுமா? அவன் பேரே கள்ளன். கள்ளனா இருந்தவனை இப்போ அவன் இயேசுவை முதல் சந்திக்கிறான். நான் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்தை விட்டு நீங்க இருக்கும் இடத்துல போகும்போது என்னை நினைக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் இங்க வாழ்கிற வாழ்க்கையை வாழ்றீங்க. இந்த வாழ்க்கை அல்ல, இது அழிந்து போகிற வாழ்வு.
அழியாத ஒரு வாழ்வு உண்டு, நிலையான ஒரு வாழ்வு உண்டு, கைகளால் கட்டப்படாத ஒரு வாழ்வு உண்டு. அது பரலோகம். ஏங்க பொய் சொல்றீங்கன்னா எதுக்கு சொல்றீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. பொய் சொல்றீங்கன்னா எதுக்கு சொல்றீங்க? அந்த வீடு வாங்கிறதுக்கு. பொய் சொல்றீங்க. எங்க பொய்ங்கிறது ஒரு பாவமே ஹலோ பூமியில வாழ்றது தான். பூமியில வாழ்வதற்கு ஒரு பொய், பரலோகத்தில் வாழ்வதற்கு ஒரே ஒரு மெய். பொய்ய சொல்லி தலை குனிகிறத விட மெய்ய சொல்லி நீ அவமானம் அடைஞ்சிரு. அவமானம் அடைஞ்சாலும் பரலோகம் போயிடலாம். ஒரு பொய்ய சொல்லி நீ தலை குனிகிறத விட ஒரு மெய்ய சொல்லி தலை குனிவு உண்டாகும். அத்தனை பேருக்கு முன்னாடி நீ வெட்கப்படுவ, ஆனா எங்க போயிருவ? அந்த பேரின்ப வாழ்வு கர்த்தருக்கு தருவார். நித்திய வேணுமா? சத்தியமான வாழ்வு வேணுமா? இன்னைக்கு நித்திய வாழ்வுக்கு போனா சத்தியத்துக்குள் வாழ்ந்துரு. இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசு 3 விதமான மன்னிப்பை கொடுத்தார். ஒன்று, விபச்சாரத்தில் கையங்களவுமாய் பிடிக்கப்பட்டவளை மன்னித்ததினாலே அவளுக்கு ஒரு மறுவு வாழ்வு மையத்தை கொடுத்தார். ரெண்டாவது, தன் பணத்தை எல்லாம் அழிச்சு, தன் குடும்பத்தை அழிச்சு, சொத்தை அழிச்சு, உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் அழிச்சு, கர்த்தர் கொடுத்த பலத்தை அழிச்சு, கர்த்தர் கொடுத்த சரீரத்தை சிகரெட்டினால் அழிச்சு, குடியினால் அழிச்சு, விபச்சாரத்தினால் அழிச்சு, எதிலெல்லாம் அழிச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, அவன் எதிலெல்லாம் அழிச்சானோ இப்ப அந்த அழிச்சவன் இப்ப வந்து அழியாத ஒரு இடத்துல வந்துட்டான். அவன்கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்ட உடனே ஆண்டவர் அவனை என்ன செஞ்சாரு? இன்று முதல் பரத்துக்கு முன்பாக நிற்கிறேன், நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் சொல்லாரு, என் குமாரன் மரித்தான் அப்படின்னு. நீங்க அதை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவன் தன்னை வேலைக்காரனாக கூட வச்சுக்கம்மா, அவனை குமாரனாகவே ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பனுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோங்க. நல்ல தகப்பனுக்காக கைகளை தட்டி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. கடைசியாக நிலை வாழ்வு, இட்டர்னல் லைஃப், நிலையான வாழ்வு. அந்த கள்ளனுடைய ஊர் பேர் தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. ஆனால் கூட இருக்கிறவன் அந்த கள்ளனையும் கூட அவன் பார்க்கல. இப்போ அவனுக்கு உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் இயேசுவிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கங்கிறான். பிரதர், உங்களுக்கு இந்த ராஜ்யம் வேணுமா? பரமராஜ்யத்தின் பந்தய பொருளை அடைவதற்கு லக்கை நோக்கி நீ ஓடுறியா? இன்னைக்கு சொல்லுங்க, மன்னிப்பு. மன்னிப்பு கொடுத்த உடனே இவர் இருந்த அந்த இன்பமான பேரின்ப அந்த வீட்டுக்கு கூட இருக்கிற கள்ளனை கொண்டு போயிட்டாரு. ஹலோ, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் செஞ்சிருக்கலாம். மீண்டும் அந்த வசனத்துக்கு வந்துடலாமா? மத்தேயு 18:20-21. பேதுரு 2 பேராவது 3 பேராவது சோதரம். மத்தேயு 18:20 எங்கே கூடி இருக்கிறார்களோ நடுவிலே. அல்லேலூயா. ஆண்டோட நாமத்தில் கூடி இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாருங்கிறவங்க மட்டும் கைகளை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க கூடுகிறீர்களோ அந்த நடுவில் நான் யார் இருக்கேன்? அவர் வந்து இருக்கிறாராம். வாசிமா, இருக்கிறேன் என்றவர். இப்போ அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து கேட்கிறேன், ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. மன்னிக்க மாட்டேங்கிற இருதயம் இருந்தா அவங்களால கடைசி வரைக்கும் மன்னிக்கவே முடியாது. மன்னிப்பு கேட்கணுங்கிற இருதயம் இருந்தா ஆண்டோட வரும்போது மன்னிப்பு கேட்க கொடுப்பாரு. எத்தனை முறை நான் மன்னிக்கணும்? ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுது. கொலோசியர் 3:13, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மத்தேயு 6:14 வாசித்தது படி
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஹலோ ஹலோ, உங்கள் தவறு மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இயேசு பிதாவாகிய தேவன் மன்னிப்பதற்காக, ஹலோ கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர்களை மன்னியும் சொன்ன அந்த ஜெபம் பிதா ஏற்றுக்கொண்டதினால அடுத்த ஜெபத்திலே கூட இருக்கிற சகோதரனை அவர் மன்னித்தார். இருக்கீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீங்க மன்னித்தால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் மன்னித்தால் மன்னிப்படைவீர்கள். நீங்கள் மன்னிப்படைவதற்கு 3 காரியம். முதலாவது, எனக்கு ஒரு மறுவாழ்வு. 2வது, புது வாழ்வு. 3வது, நிலையான வாழ்வை கர்த்தர் தருவார். எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சோதரம் 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 சோதரம். எல்லா வாய்களை தந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு முன்பாக எல்லா வாய்களை தந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. சொல்லுங்க. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. சொல்லுங்க. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவா. சொல்லுங்க. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவா. காணாத ஆட்டின் பின்னே எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. சொல்லுங்க. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் உன் வேலையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் உன் வேலையிலே, கண்டு உணர்ந்து நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்று திரும்பி நீ வா. எல்லாரும். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறேன். அப்பா, கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆலலிய பாஸ்தாவே, ஆலலி கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல அப்பா நாங்கள் பிறரை மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. ஆலலிய பாஸ்தோத்திரங்கர்த்தாவே, மறுவாழ்வு, புது வாழ்வு, நிலைவரமான ஒரு வாழ்வு ஏசப்பா மன்னிப்பதின் மூலமாக கிடைத்தது போல ஆலலி எங்கள் வாழ்க்கையில் அப்பா ஒரு மறுவாழ்வு உண்டாகட்டும். ஆலலி இன்னைக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். தகப்பனோட
ஆஸ்தியை அழித்தவனுக்கு கர்த்தர் ஒரு புது வாழ்வை கொடுத்தது. ஹalleluya. தன் சரீரத்தை கர்த்தாவை அழித்தவளுக்கு கர்த்தர் ஒரு மறுவாழ்வு கொடுத்தது ஏசப்பா. ஹalleluya. பிறருடையதாய எல்லாவற்றையும் கொள்ளையடித்ததான கள்ளனுக்கு கர்த்தர் நிலைவரமான ஒரு வாழ்வை கொடுத்தது போல அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் இந்த பகலில் நாங்கள் மன்னிக்கிறது போல ஹalleluya. எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மறுவாழ்வு உண்டாகட்டும், ஒரு புது வாழ்வு உண்டாகட்டும். ஹalleluya. ஒரு நிறைவரமான வாழ்வு ஹalleluya. இந்த பகல் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு பகல் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே தன் தன் சகோதரர்களை மன்னிக்கத்தக்கதான ஹிருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவர்களை பிறரை மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் கர்த்தாவே தங்களை தன்னை ஒப்படைக்கத்தக்கதான ஹிருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எதை கட்டாலும் அப்பா ஏசப்பா நீர் எதை செய்ய நினைத்தாலும் அதை சரி என்று சொல்லவும் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் செய்த தவறுகளுக்கு சாரி கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். நன்மையான ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே பரலோக ஆசீர்வாதங்களை இந்த பகல் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரங்கள் எல்லாவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.